இந்த பிரபஞ்சத்திற்கு மொழிகள் தெரியாது. தமிழ், ஆங்கிலம், இந்தி, வடமொழி அப்படி ஏதும் பிரிவினைப்பட்டு தெரியாது. நாம் என்ன நினைக்கிறோமோ அதையே மாற்றங்கள் இல்லாமல் நடத்தி கொடுக்கும். நீ நல்ல விஷயத்தை நினைத்தால் நல்லதாக நினைத்து கொடுக்கும். நீ மற்றவர்களுக்கு தீங்கு செய்யும் என்கிற எண்ணத்தில் நினைத்தால் அது உனக்கு தீவினையாய் முடியும். வாழ்க்கையில் மனிதனுக்கு வெற்றியும் தோல்வியும் சமமாகத்தான் இருக்கிறது. அயராது உழைப்பவன் வெற்றியை அடைகிறான். அயர்ந்து தூங்குபவன் சோம்பேறி என்று சொல்லப்படுகிறான். அதுபோலதான் வாழ்க்கையில் எதிரிகளும் போட்டியாளர்களும் நம்முடனே வசிக்கின்றனர். நாம் தான் அவர்களை அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டும். நாம் ஒருவனை எதிரி என்று நினைத்து அவனால் என்ன செய்துவிட முடியும் என்று தலகணத்தோடு நாம் இருந்தால் எதிரி நம்மை வேகமாக தோற்கடித்து விடுவான். வாழ்க்கையில் போட்டி இல்லையேல் நம் வளர்ச்சியை காண முடியாது. ஒருவன் நமக்கு எதிரியாக செயல்படுகிறான் என்றால் அவனுடைய கீழ்த்தரமான எண்ணங்களையும் சாதாரணமாக நினைத்துவிடக் கூடாது. அவனையும் நம் கருத்தில் கொண்டு செயல்பட்டால்தான் வெற்றியை அடைய முடியும். எல்லா நேரங்களிலும் நாம் வெற்றியோடு இருக்க வேண்டுமெனில் தன்னுடைய சொந்த முயற்சியினாலும் சொந்த உழைப்பினாலும் வெற்றி பெற வேண்டும். தற்பெருமை எப்பொழுதும் இருக்கக்கூடாது. தற்பெருமை உள்ள ஒரு மனிதன் தன்னை விட யாரும் தலை சிறந்தவர்களாக இருக்க மாட்டார்கள் என்கிற எண்ணத்தோடு இருப்பார்கள். அப்பேற்பட்ட எண்ணத்தை மாற்றிக்கொண்டாலே எல்லா விதங்களிலும் வெற்றியை நாம் சந்தித்து விடலாம். மேலும் ஒவ்வொரு இடத்திலும் வெற்றியை சந்திக்க சில நேரங்களில் சாதுரியமாகவும் செயல்பட வேண்டியிருக்கும். அமைதியான பேச்சிலும் ஆனந்தம் கொள்ளலாம். அதட்டி பேசியும் ஒவ்வொருவரிடம் நம்முடைய அன்பையும் வெளிப்படுத்த முடியும். எல்லா இடங்களிலும் நம்முடைய ஈகோவை விட்டுவிட்டு செயல்பட்டாலே வெற்றியை நாம் தட்டி பறித்து செல்ல முடியும். அடித்து திருத்தியதை விட அன்பால் சொல்லி திருந்தியவர்களே அதிகம் என்று சொல்வர். நட்புடன் பழகி உயிரோடு வாழும் வரை ஒற்றுமையாக இருப்பவர்களை பற்றியும் நமக்கு தெரியும். நட்போடு பழகி நயவஞ்சகம் செய்து நம்மை ஏமாற்றி படுகொள்ளியவர்களை முடிந்தவரை மாற்றத்தை எதிர்கொண்டு வாழ்க்கையில் வெற்றியை எட்டி பார்க்கலாம். போட்டி போட்டு பல பிரச்சனைகளை சந்தித்து அதன் மூலமாக வரக்கூடிய வெற்றியை மிகவும் அனுபவித்து சந்தோஷப்படலாம். குறுக்கு வழியில் சம்பாதித்து சந்தோஷப்படுபவனுக்கு இன்று மட்டுமே சந்தோஷம், நாளைய நாள் ஏமாற்றமாகவும் தோல்வியாகவுமே அமையும். இதுதான்